எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே. இந்த பாடலில் ஒரு சில சரணங்களை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, ஆமென். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் தீரக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயில் இருந்து கூறப்பட்டாலுடன் தீரக்கும். வானத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் தீரக்கும். ஒரு வார்த்தை ஒன்று கூறப்பட்டாலுடன் தீரக்கும். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆமென். செங்கடலானாலும் செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்த்து விழும். செங்கடலானாலும் ஆமென். எரிகோவானாலும் ஆமென். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஹல்லேலூயா. எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம், அதனுடைய 1, 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 45 1, 2 வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 4வது வசனத்தை வாசியுங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் முன்னே போகிறேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென். நாம் அந்த இடத்துல நம்மை வைக்கணும். அப்படிதான், அதுதான் இந்த வசனத்தின் மேல நாம் வைக்கிற நம்பிக்கை. நல்ல கவனமா கேளுங்கள். கரத்தை பிடித்து அவனை பார்த்து, நேற்று கேட்டோம், அவனை குறித்து சொல்லுகிறார் 44 கடைசியில. அடுத்து அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நம் நினைவாகவே இருக்கிறவர். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னாடி போறேன், நான் உனக்கு முன்னாடி போறேன். இங்க 2 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒன்று, கோணலை செவ்வையாக்குகிறார். இன்னொன்று, வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களை என்ன செய்கிறார் தெரியுமா? முறிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோணலை செவ்வையாக்குகிறது எதற்கு தெரியுமா? நாம் அதிலே பயணிக்க. வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறது எதற்கு தெரியுமா? நான் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க.
நாம் பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்காமல் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க முடியாது. யோர்தானை கடக்காமல் எரிகோவை சுதந்தரிக்க முடியாது. பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வழிகளை செவ்வைப்படுத்துகிறார். ஒருவனுடைய வழிகள் செவ்வைப்படுத்தப்பட்டு அதிலே அவன் நடப்பான் என்றால் அவனுக்கு ஒரு காரியம் கேரண்டி என்ன தெரியுமா? அவனுக்கான நன்மை எந்த வெண்கல கதவு இருப்பு தாழ்பால்களால் அடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு முன்னே புறப்படுகிறவர் அதை உடைத்து அதை எடுத்து தருவார். ஏசாயா 45:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், நீதியின்படி எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின்படி அவனை எழுப்பினேன். நீதி, நம்முடைய நீதியே யார் தெரியுமா? இயேசுதான். நாமெல்லாம் அவரால் எழுப்பப்பட்டவர்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள். எனவேதான் நாம் பாடுவோம், நீதியும் ஞானமும் ஆனவரே, அப்படி பாடுவோம். ஹல்லேலூயா. நீதியும், சொல்லுங்க, இயேசுவே. ஆமென். நம்முடைய நீதி அப்படின்னா ஜீசஸ் தான். ஆமென். இவன் இவர் ஆபிரகாம் வரிசையில் வந்தவன் அல்ல, கோரேஸ். அவன் நீதியின்படி, அவருடைய நீதி, இது அவருடைய நீதி. நீதியின்படி எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். ஒருவனுடைய வழிகள் செவ்வையானதுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுக்கிற பிளெஸிங் 14வது வசனத்துல இருக்கிறது பாருங்கள். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். எல்லாரும் சொல்லுங்க, லாபம். நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். எல்லாரும் சொல்லுங்க, உன்னிடத்திற்கு தாண்டி வந்து. எல்லாரும் சொல்லுங்க. ஏன் இன்னும் தாண்ட மாட்டேங்குதுன்னா வழி செவ்வையாகல. ஆமே, ஆண்டவரே அதை உடைங்க, இதை உடைக்கிறேன்பா, ஆனா நீ வரணுமே. ஆமே, இஸ்ரவேலர் வராம எரிகோவை உடைச்சு யார் பார்க்கிறதுக்கு? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். ஆமே, ஆண்டவர் எரிகோ உடைக்கிற, நீ எங்க இருக்க? நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆமே, நான் அதை உடைச்சி எதுக்கு? ஆமே, நீங்க எப்போ வருவீங்க? நாங்க 1 வாரம் கழிச்சு வருவோம். எங்களுக்கு இந்த ஃபுட் ரெடி பண்ணி வைப்பீங்களா? நான் இப்பவே ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? என்ன யூஸ்? நீங்க இன்னைக்கு மத்தியானம் வர மாட்டோம், நாங்க அடுத்த வாரம் தான் வருவோம். நீ எங்கேயோ இருக்கிற, உனக்கு சாப்பாடு இன்னைக்கு ரெடி பண்ணி வைக்கணும்னா இது என்ன நியாயம்? ஆண்டவரே கேட்கிறார். ஆமே, ஆண்டவரே எனக்கு சம்பாத்தியமே இல்லை, ஆண்டவரே வர்த்தக லாபமே இல்லப்பா, எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கு. ஆண்டவரே இது அதை தாண்டி வரவையும், அதை தாண்டது இருக்கட்டும், நீ ஒழுங்கா நட, நீ தாண்டாத. நம்ம தாண்டிட்டு இருக்கிறோம், இங்கிருந்து அங்க தாண்டுறோம், அங்கிருந்து இங்க தாண்டுறோம். அவன் நீதியின்படி அவனை எழுப்புவேன், அவர் வழியை நான் செவ்வைப்படுத்துவேன். அவனுக்கு கொடுக்கிற பிளெஸிங் என்ன தெரியுமா? உன்னிடத்திற்கு தாண்டி வந்து. ஒருவனுடைய வழிகள் செவ்வையாகும் போது அவனுக்கு வேண்டியவை அவனை வந்து சேரும். இது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். அவர் எதுக்காக எனக்கு முன்னாடி போகிறார் என்றால், எனக்கு முன்னாக கோணலா இருக்கிறதை செவ்வையாக்க, என் வாழ்க்கையை செவ்வையாக்க, என் இருதயத்தை செவ்வையாக்க. இந்த லைனை பிடிச்சதுனாலதான், இது புரிஞ்சதுனாலதான் தாவீது எப்படி ஜெபிக்கிறான் என்றால், சங்கீதம் 5:8 கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. என்ன வார்த்தை பாருங்க! என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும்
என்று சொல்லுகிறான். என் சத்துருக்களின் நிமித்தம். அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு ஒரு போராட்டம் வரும்போது தாவீது எப்படி புரிந்து கொள்ளுகிறான் பாருங்கள். அப்ப என் ட்ராக்கு கிளியர் ஆயிட்டுனா இந்த பிரச்சனை இல்லாம ஆயிரும். ஆமென். இந்த பகல் வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கு முன்னாக போகிறது வாசலை திறக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் யார் தெரியுமா? சங்கீதம் 18:32 தாவீது சொல்லுகிறான், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. தேவனே என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். இந்த பகல் வேளையில இந்த வார்த்தை தொனிக்கப்படும் போதே உங்கள் இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, வெண்கல கதவுகளை உடைங்கன்னா ரெண்டாவது சொல்லுங்க, பாதை சரியாயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும். பாதை சரியாயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும். அதை எந்த வாசலை வைத்து அடைக்க முடியாது. என் பாதையை செவ்வைப்படுத்தும். என் பாதையை செவ்வைப்படுத்துவீராக. என் பாதையை செவ்வைப்படுத்துவீராக. பாதை கிளியர் ஆயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும். இதை இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்க வார்த்தை கேளுங்க. உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக முன்னே போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா கையை பிடிச்சிட்டு பார்த்துட்டு, என் கையை பிடிச்சு என்னை பார்த்து பேசிட்டு போறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன நம்பிக்கையில முன்னாடி போறார்? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை வெளியே விட்டு என்ன நம்பிக்கையில முன்னாடி போறார் தெரியுமா? அந்த ஆடுகள் என் பின்னாடி வரும். நம்ம ஒருத்தங்களுக்கு ட்ராக் ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், வேற நாட்டு அமைச்சர்கள் ஆகட்டும், பெரிய பெரிய விவிஐபி எல்லாம் வந்து இறங்கும் போது அவங்க நடக்கிற ட்ராக்ல வந்து இந்த சிவப்பு கம்பளம், ரெட் கார்பெட் வந்து விரிப்பாங்க. அவங்க நடக்கிற ட்ராக்ல அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் செவ்வையாக்கிட்டு அந்த கார்பெட்டை விரிச்சு வச்சாச்சு. இப்போ அவங்க இறங்கி கார்பெட்டுக்கு வெளியே வேற எங்கேயோ நடந்து போன எப்படி இருக்கும்? அது அந்த நாட்டையே அவமதிக்கிறது மாதிரி தானே. அந்த ட்ராக்ல அப்படி மீதி எல்லாரும் சைட்ல அப்படி நிற்பாங்க, அவங்க அந்த ட்ராக்ல அப்படி நடந்து போவாங்க. என் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார் என்றால் என்னை திருத்துவது மட்டுமல்ல, என்னை கனப்படுத்துகிறார் அவர். யோவானை அனுப்பி, இந்த பூமியில இயேசு பிறப்பதற்கு முன்பதாக யோவானை அனுப்பி வழியை ஆயத்தமாக்கினார். பார்த்தீங்களா? ஜீசஸ் வாக் பண்றதுக்கு யோவான் ஸ்நானனை அனுப்பி ட்ராக் ரெடி பண்றார்ல, அது போல நானும் நீங்களும் நடப்பதற்கு அவரே முன்பாக போய் நமக்கு ட்ராக் ரெடி பண்றார்னா, நீதியும் ஞானமுமா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நல்லா புரிஞ்சு, நான் இதுலதான் நடக்கணும். அதனாலதான் நீ வலப்புறத்தில் இடப்புறத்தில் சாயும் போது வழி இதுவே, இதுல நட. வேற எல்லாரும், அதாவது அந்த விவிஐபியை பார்க்கறதுக்கு ஒரு திரள் கூட்டம் வந்து நிற்பாங்க. அவங்க எங்க நிக்கிறாங்க, எப்படி வந்தாங்க, அதெல்லாம் பேச்சு பொருளாகாது. ஆனா ஃபுல் கேமராவுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கும் தெரியுமா? இவர் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி அந்த ரெட் கார்பெட்ல அப்படி காலை வச்சு அவங்களுக்குன்னு போட்ட ட்ராக்ல அப்படி நடந்து போகும்போது, ஆமாம், அந்த மிலிட்ரியில் உள்ள மெயின் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒவ்வொரு ஃபோர்ஸில் உள்ளவங்க வந்து அப்படி நிற்பாங்க சல்யூட் பண்ணுறதுக்கு. ஆமே, அப்படி நடந்து வருவாங்க. வந்து அந்த விருந்தினர் மாளிகைக்கு போவாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. நீதியின்படி எழுப்பப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரலோகம் இப்படிதான் ட்ரீட் பண்ணுகிறது. நல்ல கரங்களை தட்டி. உலகம் உன்னை குப்பையா ட்ரீட் பண்ணும் போது பரலோகம் உன்னை கோபுரமாய் ட்ரீட் பண்ணுகிறது. உலகம் உன்னை அற்பமாய் ட்ரீட் பண்ணும் போது பரலோகம் உன்னை ஆலயமாய் ட்ரீட் பண்ணுகிறது.
எனவேதான் எளியவனை அவர் குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு நல்ல கரங்களை சட்டி அப்ப என் முன்னாடி போய் என் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என் முன்னாடி கர்த்தர் போய் என் பாதையை செவ்வைப்படுத்தணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும்? வெரி சிம்பிளான காரியங்கள் தான். ஒன்று, நீதிமொழிகள் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நினைச்சுக்கோ, நினைச்சுக்கோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்சுக்கோ. யாரை நினைக்கணும்? நம்ம அவரை தவிர வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்கணும். ட்ராக்கும் தடுமாறி போயிட்டு இருக்கு. உன் வழிகளில் எல்லாம் அவரை. எரேமியா 2:36 கர்த்தர் பாரத்தோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? இப்படி விலகி போகிறதுனால உனக்கு என்ன உண்டாகுமா? நீ அசீரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும். அப்போ வழியை மாற்றுகிறவனுக்கு எதுதான் பலனா கிடைக்கும் தெரியுமா? வெட்கம். கர்த்தர் நம்மை அழைத்தது வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலனை கொடுப்பதற்கு. வழியை மாற்றக்கூடாது. இவங்க வழியை மாற்றுறதுக்கு காரணம் என்ன? அதனுடைய 32வது வசனத்தை பாருங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். என் ஜனங்கள் என்னை மறந்துட்டாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா, ட்ராக் மாறுறாங்க. சண்டே சர்ச்சுக்கு, சண்டே ட்ராக்ல வராங்க, மண்டே தடம் புரண்டது. ட்ரெயின் தடம் புரண்டா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும், விபத்து உண்டாகும். நீங்க ட்ராக் மாறும். நம்ம எல்லாம் அவரை எப்போ நினைப்போம் தெரியுமா? ஆபத்துல நினைக்கிறோம். வழிகளில் நினைக்கிறோமா? வழிகளில் நினைக்கிறோமா? நான் அவருக்கு ஸ்பெஷல். தெரிந்தெடுக்கப்பட்டவன் அவருக்கு ஸ்பெஷல். 5000 புருஷர்கள் அப்பம் சாப்பிட்டாங்கல்ல, அவங்க எப்படி போனாங்க, எங்க போனாங்கன்னு கர்த்தர் பார்த்தாரா? இல்லை. ஆனா தெரிந்தெடுக்கப்பட்ட 12 சீஷர்கள் எங்க போகணுமோ அங்க போக அவர்களை துரிதப்படுத்தினார். மீதி எல்லாரையும் அனுப்பிவிட்டார். சென்று வாருங்கள் சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனா இவங்களை மட்டும் துரிதப்படுத்தினார். ஆமென். அவங்களை சென்று வாருங்கள் என்றார், இவர்களை வென்று வாருங்கள் என்றார். துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தி இவர்கள் நடுக்கடல்ல இருக்கும்போது மலையிலிருந்து கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். பரலோக கேமரா போக்கஸ் ஃபுல்லா நீதியின்படி எழுப்பப்பட்டவன் மேலதான் இருக்கிறது. நீதியின்படி எழுப்பப்பட்டவன் மேலதான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, நமக்கு முன்பாக போகிறவர் யார் என்கிற நிச்சயம் நமக்கு தேவை. நான் உனக்கு முன்னாடி போறேன்னா நான் அவரை நம்பணும், அவர் என்ன நம்புறார். ஆமென். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டேன். அவர் எப்படின்னா, அவருக்கு ஃபாரின்ல வேலை, ஈவினிங் நைட்டு ஃப்ளைட்டு. அப்போ இங்கேருந்து ட்ராண்ட்ரம் போகணும். எல்லாம் ரெடி, விசா ரெடி, பாஸ்போர்ட் ரெடி, டிக்கெட் ரெடி. ஈவினிங் கார் வருது, காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போகணும். கார் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆயத்தம் பண்ணி வீட்டில் அவருக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு காரும் வாடகைக்கு எடுத்து வந்தாச்சு. ஆளை காணல. ஆள் எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு போக பிடிக்கல. இப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன யூஸ்? ஆள் இல்ல. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் ஃப்ளைட் எப்போ போகணும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் மெதுவா சிரிச்சிட்டு வந்தாராம். ஆண்டவர் நம்புறாரு, கோரேச நம்புறாரு. எனக்கு முன்னாடி ஆண்டவரே என் பாதை கர்த்தர் செவ்வையாக்குவார். அதாவது என் நினைவில் இருந்து ஆண்டவரை நான் எடுத்துடக்கூடாது. அவர் நினைவிலிருந்து அவர் என்ன எடுத்துடக்கூடாது. நல்ல கவனிங்க. அவர் நினைவிலிருந்து அவர் என்ன எடுத்தாலும் எனக்கு ஆபத்து. என் நினைவிலிருந்து
நான் அவரை எடுத்தாலும் எனக்கு ஆபத்து, அவருக்கு இல்லை. நம்ம ஏதோ அவரை நினைச்சு அவரை காப்பாத்துற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் நினைவிலிருந்து அவர் என்னை எடுத்தாலும் எனக்கு ஆபத்து, என் நினைவிலிருந்து நான் அவரை எடுத்தாலும் எனக்கு ஆபத்து. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மைத்தான் நினைக்கிறேன், உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு. ஆமே, நிழலில் அகமகிழ்கிறேன், நீர் எனக்கு துணையாய், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில். வேதம் சொல்லுகிறது மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நமக்கு முன்பாக நடந்து போகிறவர் யார் தெரியுமா? தடைகளுக்கு முன்பாக நிற்கிறவர் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் தடைகளை நீக்கி. நல்ல கவனமா கேளுங்க. தாவீது என்ன சொல்லுகிறார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் முன்னாடி நடந்து போனாலே தடைகள் என்ன ஆயிரும் தெரியுமா? நம்மால நீக்கப்படக்கூடியதாய் மாறிடும். ஆமென். நம்ம நிறைய முயற்சி பண்ணுகிறோம், நிறைய காரியத்தை, நிறைய தடையை மாற்ற முடியவில்லை. ஆனா கர்த்தர் நமக்கு முன்னாடி போயிட்டார்னா நம்ம முயற்சி பண்ணி முடியாத பல காரியங்கள் கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறதுனால நடக்க போகிறது. இந்த ஆகஸ்ட் 4வது நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதுவரை நீங்க செஞ்சு நடக்கல, ஆனா இனி கர்த்தர் உங்களை வச்சு அதை நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமே. நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணி நிறைய காரியம் நடக்கல, அதனால உங்க ஜெபத்து மேல நம்பிக்கை வராம 4 பேருக்கு ஜெபம் சப்போர்ட் கேட்டீங்க. இவங்க ஜெபம் பண்ண நடக்கும். இயேசுவின் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆமே. ஹalleluya. கர்த்தர் உங்க முன்னாடி போயிட்டாருன்னு வைங்களேன், நீங்க ஜெபம் பண்ண நடக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை, வெண்கல கதவை வந்து நம்மளை வச்சுதான் உடைக்க வைப்பார். இருப்பு தாழ்பாள்களை அதுக்கு என்ன எப்படி நல்ல கவனிங்க. ஒன்று அதை உடைக்கிற பலனை தருவார், இல்லைன்னா என் பலத்துக்கு எப்படி உடையுமோ அப்படி மாத்திடுவார். அதை இதுதான் என் தேவன், எனக்கு முன்னாக நடந்து போகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அடுத்த வார்த்தை பாருங்கள். கர்த்தர் வசனம் என்னாச்சு?
கர்த்தர் அவர்கள் முன்னணியில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து சொல்லுங்க. ஆனா நம்ம கர்த்தர் எப்பவுமே எங்கதான் வச்சிருப்போம்? பின்னணியில். பில்லோ போட்டு தூங்க வைக்கிறோம். கர்த்தர் அவர்கள் முன் அணியில். நல்ல கவனமா கேளுங்க. அப்ப எப்பவுமே ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி கொண்டுதான் புறப்படணும், அல்லது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ல யார் இருக்கிறா, என் ஃப்ரெண்ட்ல யார் டிராவல் பண்றா. மோசே கிட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். நான் உனக்கு ஃப்ரெண்ட்ல போனா நீ வரும்போது எல்லாம் சால்வ் ஆயிரும். ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே? வெண்கல கதவை எங்களுக்கு சர்ச்சு டோரை தள்ளி உள்ள வர்றதுக்கு உள்ள வந்திருந்து, அப்பா, இது வெண்கல கதவை உடைச்சு அவர்கள் வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஈஸியாயிருது. ஆமே, ஈஸியாயிருது. கர்த்தர் உங்க முன்னாடி போனார்னா எது எது உங்களுக்கு கடினமா இருந்ததோ அதெல்லாம் ஈஸியாக போகுது. எத்தனை பேர் இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார்? ஈஸியாக போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியா மாறுது. அதாவது அவருடைய கிங்டம்ல ஒரு சிறுவன் ஆட்டுக்குட்டி, ஓனாய், கரடி, சிங்கம், புலி இதெல்லாம் ஒரு கம்பு வச்சு மேய்ப்பான ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன். ஆமை சிம்பிள் ஆயிட்டுல. ஒரு குச்சியை வச்சு ஆட்டை எப்படி நடத்துறானோ சிங்கத்தை அப்படி நடத்துறான்னு ஏசாயால தீர்க்க தரிசனம் இருக்கு. ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபன். ஈஸி ஆயிட்டு. ஆமென். உங்க லைஃப்ல எது ரொம்ப 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 கடினமா நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆண்டவரே, இதை என்னால தாண்டவே முடியல, இந்த தடை இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல. ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அது எனக்கு ஈஸி ஆயிரும். ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா சிவந்த சமுத்திரம் எனக்கு ஈஸி ஆயிரும், யோர்தான் எனக்கு ஈஸி ஆயிரும், எரிகோ எனக்கு நம்புறவங்க. ஆண்டவரே, நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஆமே, நான் இன்னும் செய்திக்குள்ளேயே போகல, செய்தி டாபிக்கே வேற. இதுதான் நான் அதுக்குன்னு ஒரு சம்பவத்தை வேதத்துல எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா இந்த ஒரு தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆண்டவரை நினைச்சிட்டே நினைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சிம்பிள். ஃபாதர் அழகா பாட்டிலே சொல்லிட்டாரு, உம்மைத்தான் நினைக்கிறேன். அடுத்து அவ்வளவுதான். அவர் சொன்னதை நினைச்சாலே போதும். அவர் சொன்னதும் அவர் செய்ததும் அப்படி நினைச்சா போதும். அதனாலதான் வாக்குத்தத்தம் இனி இல்லையோ அப்படியெல்லாம் வரும்போது பூர்வ காலத்தை நான் நினைக்கிறேன், உடைய அதிசயங்களை நான் தியானிக்கிறேன். ஆமே. ஒரு நாளைக்கு நீங்க அதிகமாய் நினைக்கிற பர்சன் யாரு? போய் சர்ச்சில் இருந்து அதுவும் உபவாச நாட்கள்ல நம்ம ஆண்டவர் பல நேரத்துல பவரா பார்க்கிறோமே தவிர பர்சனா பார்க்க மாட்டேங்கிறோம். காடை இன்னைக்கு அவரை பவர்னு காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஹோலி அதான் பரிசுத்தாவியை நீ என்ன பண்ணாத தெரியுமா? துக்கப்படுத்தாத. அவரை நம்ம ஒரு பர்சனா பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமே. என்னை போல ஆகி வந்தார். அவருக்கு வலிச்சது. மரியாள் மார்த்தாள் அழுறத பார்த்து அப்படி அழுறாரு. கொஞ்ச நேரத்தில் இவங்க அழுக மாற போகுது. அந்த கொஞ்ச நேரம் கூட அவரால் தாங்க முடியாம அழுதார். பேதுரு என்ன அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும் போது அப்படியே திரும்பி பார்த்தார். என்ன
ஃபீல் இருக்கும் அவருக்கு. யூதாஸ் முத்தமிடும் போது, சிநேகிதனே, நம்ம அவரை பர்சனா பார்க்கறது இல்ல. அவரை நினைக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம அதிகம் நினைக்கிற நபர் யாரா இருக்கணும்னா, அப்படி ஒரு ஜெபம் பண்ணுமா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி என் நினைவை ஆட்கொள்ளுங்கப்பான்னு மட்டும் சொல்லுங்க. என் நினைவை ஆட்கொள்ளுங்க. உண்மை குறித்த நினைவுல தான், உங்களை குறித்த நினைவுல நான் இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு அதிகம் நினைக்கிற பர்சன் நீங்களா இருக்கணும். எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. நீ அவரை நினைச்சாலே போதும், அவரும் பாதையை செவ்வாய்ப்படுத்துவாராம். ஓ க்ளோரி! நீ பாதையை செவ்வாய்ப்படுத்த இந்த கடல்ல போய் முங்கிட்டு வா, இந்த மலையில ஏறு, இத்தனை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே, என் பாதையை நீங்க எனக்கு முன்னாடி போய் செவ்வாய்ப்படுத்த நான் என்னப்பா செய்யணும்? உன்னால என்ன நினைக்க முடியுமான்னு கேட்கிறார். என்ன நினைக்க முடியுமான்னு கேட்கிறார். இது போதும், நான் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துறேங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா கைகளை உயர்த்தி உதவாத இங்க இல்லாம என் பொழுது. ஆமென். ஜீசஸ், நீங்க இல்லாம என் பொழுது, நீங்க இல்லாம. ஆமென், ஆமென். நமக்கு முன்னாக போகிறவர் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேலரோடு பேசும்போது சொல்லுகிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். என் தூதனானவர், என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, உனக்கு முன் சென்று எமோரியரும், எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும், இங்க இருக்கிற வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாளும் என்பது இவர்களே. எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர், எபூசியர். இவர்களுக்கான கானானை சுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த தடையை தாண்டி இவங்க போகணும். இவங்களுக்கு இது சாத்தியமான்னு கேட்ட பெரிய கொஸ்டின் மார்க். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? என் தூதனானவர் உனக்கு முன் சென்று. வேதத்துல தூதனானவர் என்று வருகிற இடத்தை நீங்கள் உற்று பார்த்தால் தெரியும். அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முன் சென்று அந்த இடத்துக்கு உங்களை நடத்தி கொண்டு போவார். அடுத்த வார்த்தை, அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அதை நினைச்சு ஒரி பண்ணாத அப்படின்ட்டார். சொல்லிட்டு நீங்க அந்த வசனம் முன்ன பின்ன இருக்கும், நான் அந்த ஆர்டர்ல சொல்றேன். சொல்லிட்டு அந்த 21வது வசனத்துல கர்த்தர் சொல்லுவார், நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அடுத்த வார்த்தையை பாருங்க, அவரை என்ன பண்ணிராத, அவரை கோபப்படுத்திராத. அவர் உங்கிட்ட வரதே எப்படி வரார் தெரியுமா? நான் சாந்தமும். அப்படி அவரை நீ என்ன பண்ணிராத தெரியுமா? கோபப்படுத்திராத. ஆண்டவரை அவருடையவங்க கோபப்படுத்துறது அவருடைய எப்படி மாறும் தெரியுமா? முதல்ல அது வருத்தமா மாறும், அப்புறம் அது கண்ணீரா மாறும், அதுக்கப்புறம் எப்படி மாறும் தெரியுமா? கோபமா மாறும். இது ரொம்ப முக்கியம். அவர் போறார், சொல்லி தான் கூட்டிட்டு போறார். ஏத்தியர்,
பெரிசியர் காண இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வேவு பார்க்கிறவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப ஏன் முன்னாடி என்ன நன்மை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த நன்மையை சுத்தி எவ்வளவு தடை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேங்கிறார். நீ கானான பாரு, கானான சுத்தி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். சொல்லிட்டு சொல்ற அவர் கோபப்படுத்திராத சொல்லிட்டு போறாங்க. என்ன கேட்டா கர்த்தரே வேவு பார்த்து சொல்லிட்டார். இனி எக்ஸ்ட்ரா வேவு பார்க்க, இந்த எக்ஸ்ட்ரா வேவு பார்க்க ஆட்கள் அனுப்புற இடத்துல தான் பிரச்சனையே வருது. ஆமா, நல்ல காரியம் 4 பேர்ட்ட விசாரிக்கணும். 4 பேர்ட்ட விசாரிச்சா பிரச்சனை இல்லை. 40 பேர்ட்ட விசாரிக்க போவாங்க பாருங்க. அதுல யாராவது ஒரு யூதாஸ் இருப்பான். அதெல்லாம் மொத்தத்தில் விசாரிச்சு எத்தனை கல்யாணங்கள் கட்டாயிருக்கு தெரியுமா? ஓவரா விசாரிச்சு இந்த லேண்டு வாங்கும்போது இந்த தாய் பத்திரம் அந்த பத்திரம் எல்லாம் பார்ப்போம். அது பார்த்ததான் கிளியர் ஆகும். இது கல்யாணத்துக்கும் ஆதங்காலம் வரை நோண்டுவாங்க. இவங்க இன்னாருக்குன்னு சொல்லும் போது கல்யாணம் யாருக்கு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வயசாகி, ஏன்னா இன்னும் பேசி முடியல, பேசிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே வேவு பார்த்து சொல்லிட்டார்ல, இங்க பாரு இருக்கிறாங்க, அவர் போறாரு, நீ அவரை கோபப்படுத்திடாத. மோசே கூப்பிடுறாரு, நீங்களும் வாங்க, எதுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வா, அவ்வளவுதான் சொல்ல. பார்த்துட்டு வந்து கர்த்தர் இதை எப்படி சொன்னார், இந்த மேட்டர் எப்படி சிம்பிளா சொன்னார் பாரு. இங்க பாரு, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள நான் அதம் பண்ணுவேன். அதை கேட்டாலே கேட்கவே எப்படி இருக்கு. இது ஒரு மெசேஜை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆமே, ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, பாஸ்டர் என்னாச்சு, என் பையன், உங்க பையனுக்கு என்னாச்சு, வேலை கிடைச்சிட்டு போனாங்க. வேலை கிடைச்சத வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல இங்கதான் இருக்கிறாங்களோ. வேலை கிடைச்சது கொஞ்சம் நெஞ்சே. பெரிய மேட்டர் வந்து சிம்பிளா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, லைட்டா அடிபடுத்தால இல்லை. அது சில சொல்ற மேட்டர் வந்து ஆண்டவர் வந்து எப்படி பாரு, அயத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கள நான் அதம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா எப்படி சூப்பரா சொல்றீங்க. இப்படிதான் ஆண்டவர் இதே பார்த்துட்டு வந்து எல்லாம் சரிதான் என்ன பாரு, அதுவும் கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டே சொல்றான் பாரு. சிலர் பாருங்க என்ன சாப்பாடு வச்சிருக்காங்க, சாம்பாரை ஊத்து. ஃபர்ஸ்டே இங்க பாரு, கோபப்படுத்திராத. ஆண்டவரை கோபப்படுத்துறது எது தெரியுமா? அவருக்கு முன்னாடி தடைய பெருசா பேசுறது. ஆண்டவர் கோபப்படுத்துறாத. ஆமா, அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? கோடா கோடி தூதர்கள் அவருக்கு முன்னாடி. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. கரங்களை உயர்த்தி யாவே ராஃபா எலோஹி ஷெரேமா மலரதனரா கோரீரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. ஹல்லேலூயா. இயேசுவா இயேசுவா இயேசுவா
உயர்த்தி யாவே யாவே ராபா எலோஹி எல் ஷடாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. அவர் உனக்கு முன்னாக போகிறவர். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என்ன ஒரு ப்ராஃபஸி. நீ அவரை கோபப்படுத்திராத, அவரை கோபப்படுத்திராத. ஆண்டவருக்கு முன்பதாக, அதாவது நல்ல கவனிங்க, ஆலயத்தை அவரை விட பெருசா பேசினா கூட ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல்லாம அடிச்சிருவார். சொன்னார்ல, சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இந்த ஆலயம் எப்படி, ஆலயத்தில் தேவாலயத்திலும் பெரியவர் அவர், சாலமோனிலும் பெரியவர் அவர், யோனாவிலும் பெரியவர் அவர், உலகத்தில் இருப்பவனிலும். நம்ம எதை பெருசா பேசிட்டு இருக்கிறோம்? ஏன்டவர் எனக்கு முன்னாடி போக மாட்டேங்கிறீங்க, நீ என்ன கோபப்படுத்துற? எதை பெருசா பேசிட்டு இருக்கிறோம்? Thank you Holy Spirit. எதை பெருசா பேசிட்டு இருக்கிறோம்? அவரை கோபப்படுத்தாத, கோபப்படுத்தாத. ஆமென். நீ எதிலிருந்து மீட்கப்பட்டாய் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டீர். நீ அழிய வேண்டியவன். அவர் உன்னை பரிசுத்தவான பரிசுத்தவாட்டிய முத்திர போட்டு பாதாள வல்லமைக்கும் பாவத்தின் பிடிக்கும் சாப கட்டுகளுக்கும் கர்த்தர் உன்னை நீங்களாக்கி விடுவித்து மீட்டு கொண்டு வந்திருக்க பெரியவரை பாடு. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே ஓ ரிமாமா செலரே ரிமாமா கரோ ரிதனலரே செலரே தனரா கமாமலரே இயேசுவா இயேசுவா glory Yeshua Jesus. கைகளை உயர்த்தி யாவே யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனா தம்மை வெளிப்படுத்துவே. யாவே யாவே எலோஹி glory ஈரே தம்மை வெளிப்படுத்துவே. ரெண்டு எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 12 பவுல் தன் பலவீனத்தை பெருசா பேசுறான். அவனுக்கு அந்த லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் பிலிப்பியர் 4 அவர் பலத்தை பேசுறான். அவன் பலவீனத்தை பேசின போது அவன் சொல்றான், எனக்கு முடியல. அவர் பலத்தை பேசின போது சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய. நாம நம்ம குறைய பேசினா நம்ம முடக்கப்படுவோம். அவர் நிறைவை பேசி பாருங்கள். நாம நம்முடைய பலவீனம். சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஆலயம் எப்படி சூப்பர். ஆண்டு சொல்ற, ஒரு கல் இல்லாம அடிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் கோபப்படுத்தாத. அவர் யார்? கர்த்தர் நம்மை அழைத்தது அவர் புகழை பாட. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, அருளை போற்றுவது என் வாழ்வின் செல். ஆமென். எங்க வேவ் பார்த்துட்டு வந்துட்டு சத்துருக்களை பெருசா பேச ஆரம்பிக்கும் போது
ஆனா காலேபுடைய பார்வையை பார்த்தீங்களா? அது எளிதாய் சுதந்தரிக்கலாம், எளிதாய் சுதந்தரிக்கலாம். ஆமென். இஸ்ரவேலர்களுடைய பார்வைக்கும் காலேபின் பார்வைக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, காலேபை குறித்து கத்து அவனுக்கு உள்ள வேறாவே இருக்கு. ஏன்னா அவன் எப்படி பார்த்தான், நான் ரெண்டாவது சொல்றேன், இஸ்ரவேலர்கள் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? தங்கள் நிலையிலிருந்து சத்துருக்களை பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப பெருசு. காலேப் எப்படி பார்த்தான் தெரியுமா? அவர் நிலையிலிருந்து பார்க்கிறான். ஆமா, எந்த ஒரு காரியத்தையும் நீங்க மேல இருந்து பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப சின்னதா தான் தெரியும். கீழே இருந்து பெருசா பார்க்கறதெல்லாம் நீங்க ஃப்ளைட்ல ஒரு 15,000 அடி மேல போனாலே எப்படிதான் தெரியும் தெரியுமா? சின்னதா தான் தெரியும். இது ஈஸி அப்படின்ட்டான். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு மட்டும் இது ஈஸின்ட்டார். இது கடினம்னு சொன்னாங்க பாருங்க, அவங்களுக்கு கடினம்ட்டார். முடிஞ்சது. அவரை கோபப்படுத்தினா அவர் என்ன சொல்லுவார்னு நம்மளால, ஆனா சொல்லிட்டார்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆண்டவரை கோபப்படுத்தாதீங்க. பெலிஸ்தியனாகிய கோலியாத் வந்து நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த கோலியாத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பா, அந்த நிக்கிறான் பாரு, நான் பாரு, அவன் ஈட்டியை பாரு, ஹெல்மெட்டை பாரு, அவன் மார்க்கவசத்தை பாரு, அவன் பெல்ட்டை பாரு, அவன் ஷூவை பாரு. ஒருத்தன் கூட ஆண்டவரை பாருன்னு சொல்லல. ஆனா ஒருத்தர் வராரு, ஆண்டவர் புகழையே பாடிட்டு இருக்கிறவர். அவர் சொல்றாரு, இங்க பாரு. ஆமென். அவன் பார்வையை பார்த்தீங்களா? ஒரு விஷயம், எனக்கு சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கர்த்தர் தப்பு வைத்தான். அவருக்கு இவன் அவைகளில் ஒன்றை போல. அந்த அவைகள் யாது? அவைகள்னா எது? சிங்கம், கரடி. தாவீதை பொறுத்த வரைக்கும் சிங்கமும் தோத்துட்டு கரடியும் தோத்துட்டு, அவருக்கு இவன் தோற்கிறவர்களில் ஒருவன். ஆமென். என் ஆண்டவர் ஜெயிக்கிறவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே ஜெயிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. சிங்கத்தின் கைக்கு என்னை தப்புவித்து விட்டு கோலியாத்தின் கைக்கு தப்புவிக்க முடியலன்னா என் ஆண்டவருடைய வல்லம் அங்க குறைஞ்சிட்டு இல்ல. அப்ப இந்த இடத்துல கோலியாத், சவுல் என்ன சொல்றான்? இங்க பாருப்பா, நீயோ இளைஞன். பெரிய வெளிப்பாடு. அவன் சிறுவயது முதல், இப்ப தெரியுதா சவுலை உன்னை விட்டு ஏன் ஆவியை தூக்குனாருன்னு? தூக்கலன்னா துக்கப்படுத்துவேன். இவன் துக்கப்படுத்துவான்னு தெரிஞ்சு தூக்கிட்டாரு. எப்படி பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் சிறுவயது முதலே யுத்த வீரன். ஆமென். பெலிஸ்தியன் அவன் வாய் தொண்டை தண்ணி வெட்ட கத்துறான். காலையில வந்து நின்று கத்துறான், மாலையில வந்து கத்துறான். யாராவது இந்த மேட்டர் மட்டும் தெரிஞ்சிருந்தா, கோலியாத்தை நீ சும்மாரு, சவுலே உன்னை பத்தி சூப்பரா பேசிட்டு இருக்கிறான். இவ்வளவும் சொல்லிட்டு அவனுடைய பட்டயத்தை எடுத்து கொடுக்கிறான். தாவீது சொன்னான். என்னதுன்னு அர்த்தம்? ஆண்டவர் பாத்தீங்களா, சத்ருவின் வல்லமையை பாடுகிறவனுடைய பட்டயத்தை விட வர யூஸ் பண்ண ஆண்டவர். இதுல என்ன உனக்கு ஒரு என்ன, நீ வேணா கோலியாத்துக்கு பட்டயத்தை கூட எடுத்துக்கோ, சவுல் பட்டயத்தை எடுக்காத. கோலியாத்து பட்டயத்தை கூட எடுத்துக்கோ. ஏன்னா அவனுக்கு அவன் தேவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் காலையும் மாலை வந்து நின்று அவனுடைய தேவர்கள் பேரை சொல்றான். பெலிஸ்தியரின் தேவர்கள் 5 எண்ணாகமத்தில் இருக்கிறது. 5 பெலிஸ்தியர் அதிபதிகள், அதான் பெலிஸ்தியரின் தேவர்கள். அந்த பேரை சொல்ல. அதனாலதான் தாவீது எத்தனை கல் எடுப்பார் தெரியுமா? ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். அவருக்கு முன்பாக தேவர்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு கல்ல போட்டா கதை முடிஞ்சது. ஆமென். அவன் வந்து அந்த கோலியாத் வந்து காலையும் மாலையும் தவறாமல் அவன் தேவத்துடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறான். ஆமென். இதெல்லாம் பார்த்து படிக்கணும்.
அவன் தெய்வத்தினுடைய நாமத்தை காலையிலும் சொல்றான், மாலையிலும் சொல்றான். நம்ம சொல்லணும்னா யாராவது ஃப்ரெண்ட்ல வந்து பிரேக் பண்ணணும், ஐயோ இயேசுவே, இல்லைன்னா ஒரு கெட்ட சொப்பனம் பார்க்கணும், ஏசப்பா. நம்ம இப்படிதான். அவன் காலையில் அவன் வேற ஒண்ணுமே செய்யல, காலையில வந்து இருக்கிறான், மாலையில வந்து நிக்கிறான், தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லிட்டே இருக்கிறான். அவன் மந்திரத்தை அவன் ஓதுறான். அவனை பார்த்து படிங்க. ஆண்டவர் சொல்றான், நீ அவன் பட்டயத்தை கூட எடுத்துக்கோ. தாவீதே, அவன் பட்டயத்தை கூட எடுத்துக்கோ. இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் பாரு, யாரு? தொற்றாத, எனக்கு பிடிக்கல, எடுக்காத. ஆமே, அவன் தன் தேவன் மேல, அவன் தன் சரீரத்தை நம்பல. பாத்தீங்களா? யாரு? கோலியாத்து. பாத்தீங்களா? அவன் எவ்வளவு பெரிய 9-10 அடி அப்படி வந்து நிக்கிறான். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது நான் இப்படி நடக்கிற மாதிரி அவன் அடுத்த கால் எடுத்து வச்சா கீழே விழுந்து கிடப்பான். ஒவ்வொரு அடி அப்படி நிக்கிறான். ஆனா அவன் வந்து நின்று தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்றான். நமக்கு கொஞ்சம் நிக்க பலன் வந்ததும் என்னன்னு தெரியல, கொஞ்சம் அவன் ஆமென். ஆனா தாவீது பார்க்கிறாரு, அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ல ஒருத்தனை நடத்தி விடுறான். அவன் எதை பிடிச்சிட்டு வரான் தெரியுமா? கோலியாத்தியுடைய கேடயத்தை, பரிசயத்தை பிடிச்சிட்டு வரான். ஆண்டவர் வீக்னஸை காட்டி கொடுக்கிறார். இதுதான்ப்பா, எப்படி அவமாக்குறார் பாரு. தாவீதே, அவன்கிட்ட பட்டயம் இருக்கு, அவன்கிட்ட கேடயம் இல்லை. உன்கிட்ட பட்டயம் இல்லை, உன்கிட்ட கேடயம் இருக்கு. யார் கேடயம்? நான் தான் உனக்கு கேடயம். ஆமென். நீ போ. தாவீது ஓடுறா. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணாலும் தன் மேல படாது. இவனுக்கு எல்லா இடத்துலயும் கவரா இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் கவர் இல்லை. எங்க கவர் வச்சிருந்தா கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல மட்டும் நெத்தியில கரெக்டா குறி பார்க்கிறான். இப்ப கல்லு வரும்போது தடுக்கிறதுக்கு அவங்கிட்ட என்ன இல்லை. ஏன்னா ஒரு கையில என்ன இருக்கு? ஃபுல்லா கையில பட்டயத்தை எடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல கேடயம் மிஸ் ஆயிரும். ஒன்னரை. ஆமென், ஆமென். என்ன சிஸ்டர் ஆச்சு, மூஞ்சில வீங்கி இருக்கு? என் வாய்க்குள்ள ஒரு பட்டயம் வச்சிருக்கிறேன், சும்மா பேசுனேன். என் ஹஸ்பண்ட் என்னன்னு தெரியல, இப்படிதான் கை வச்சாரு. ஃபுல்லா அந்த பட்டயத்தை எடுத்து வீக்கத்தோடு வருகிறவர்களுக்கு ஓவரா பேசி 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 கையில இப்ப என்ன, எல்லாரும் பேசி பேசி எதை விட்டுட்டாங்க தெரியுமா? சிலருக்கு டவுட், சில பேசுறத டவுட்டா இருக்கும். வாய்க்குள்ள ஒரு 7 நாக்கு இருக்கோ அப்படின்னு வர டவுட் இருக்கும். ஃபுல்லா பட்டயம். சில பாருங்க, சில சொல்லுவாங்க இவருக்கு உடம்பு ஃபுல்லா நாக்கு. அப்படி கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம கூட்டத்தில் தான் இருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னா ஃபுல்லா என்ன சிஸ்டர் ஆச்சு என்னன்னு தெரியல, இப்படி பிடிச்சு திருக்குனாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேடயம் இல்லை, கேடயம் இல்லை. கோலியாத்தா உங்களை காட்டிக்காதீங்க சொல்றான். அவன் அவர் நாமத்தில் வரேன். அவருடைய நாமம் சொல்லவா, அது உயர்ந்த அடைக்கலம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். யாவே ராபா ஏலோகி. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. யாவே யாவே ஏலோகி எல் ஷடாய் ஈரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை கோபப்படுத்தாதீங்க. ஒரு விஷயம், பெலிஸ்தியர் தாவீதோடு யுத்தம் பண்ண வரும்போது 1 நாளாகமம் அதனுடைய 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த செய்தி இன்னைக்கு முடியாது, இன்னொரு நாள் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்க போறோம். கர்த்தர் நல்லவர். 1 நாளாகமம் 14வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பெலிஸ்தியர் வரும்போது
தாவீது என்ன பண்ணுகிறான் பாருங்கள், 10வது வசனத்துல, பெலிஸ்தருக்கு விரோதமா போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது. இதான் கர்த்தரை முன்னணியில் வைத்திருக்கிறது. ஒருத்தங்க லீட் பண்றாங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆமென். இதுதான் அதனுடைய அழகு. இப்ப ஆண்டவர் தான் என்னுடைய காரியத்தை, என் வாழ்க்கையை, என் லைஃபை, என்னுடைய பேட்டில் எல்லாவற்றையும் லீட் பண்றாருன்னா அவர் தான் டிசைட் பண்ணணும். நான் உனக்கு முன்னாடி போறேன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, உனக்குள்ள வேற டெசிஷன் எதுவும் வச்சுக்கிறாத, தேவையில்லை. அப்ப நீ அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, கேட்டு செய்யணும். இல்ல, கேட்டு கேட்டு செய்யணும். ஆமே. அதனாலதான் அவரை மறந்துடாத. நான் ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? இதுதான் ஏதேன்ல வந்த பிரச்சனை. ஆதாமே பத்தியா, எப்படி உனக்கு எல்லாம் தான் தந்தாலும், கரெக்டு தான், நீ சொல்ற கரெக்டு தான். மண்ணை எடுத்தாரு, உன்னை சூப்பர் ஆக்கிட்டு, எல்லாம் ரைட்டு தான். ஆனாலும் உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு பாரு. என்னதான் அவருடைய சாயலாய் உன்னை படைத்தாலும் எல்லாத்துக்குமே நீ அவரை கேட்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாரு பத்தியா. இது எனக்கு கிடைச்ச ரிவார்டுப்பா. நான் மனுஷனை கேட்டு கேட்டு செய்யறேன்னா ஓகே, ஆனா அவன் வந்து யாரை கேட்டு செய்யறேன்? தூதர்கள் அப்படி கேட்டு செய்ய முடியாது தெரியுமா? தூதர்கள் சொல்றதை செய்யணும். பட்டயத்தை எடுத்துட்டு நில்லுன்னு பட்டயத்தை எடுத்துட்டு நிக்கணும். தாவீது அழுதாலாம் பட்டயத்தை, ஆண்டவரே அழுகிறான் அப்படிலாம் அப்படி நிக்கணும். அவர் தான் சொல்லுவார். அதனாலதான் மோசையின் சரீரத்தை குறித்து சாத்தான் வந்து நிக்கிறான் ஒரு தூதனோட. தூஷண வார்த்தைகளை பிசாசானவன் பேசும்போது தூதன் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தர் உன்னை கடிந்து. அதன் அர்த்தம் என்ன? இவருக்கு இன்னும் ஆர்டர் வரல. இல்லைன்னு ஆர்டர் மட்டும் இருந்ததுன்னா சாத்தான் அந்த இடத்துல ஒன்று இல்லைன்னு. ஏன்னா சாத்தானை விட பவர் ஜாஸ்தி யாருக்கு தெரியுமா? ஏங்க நீங்க, நான் இப்பதான் பேசிட்டு வந்தேன், ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. தூதன் சாத்தான் யாரு? என்ன அவன் எப்படி ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டு தெரியுமா? உலகத்துல ஃபர்ஸ்ட் பவர் ஆண்டவர், 2வது பவர் யாரு? அப்படி கொண்டு வந்துட்டான். அவன் தள்ளப்பட்ட தூதன். அதனால நீ கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாத்தானை யாரை வச்சு டீல் பண்ணுவார் தெரியுமா? தூதனை வச்சு தான் டீல் பண்ணுவார். அதாவது விழுந்தவனுக்கு பவர் ஜாஸ்தியா, நிக்கிறவனுக்கு பவர் ஜாஸ்தியா? அப்ப விழுந்து போன தூதனை விட நிற்கிற தூதனுக்கு பவர் ஜாஸ்தி. அப்ப சாத்தான் வரும்போது நிக்கிறவன் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சானா அவன் இல்லாம போயிடுவான். ஆனா மிதிக்கல, ஏன்னா அங்கிருந்து கமாண்ட் வரல. அங்கிருந்து கமாண்ட் வராம தூதனுக்கு அடிக்க முடியும்னாலும் அவன் அடிச்சாலும் வாங்கிட்டு தான் இருப்பான். இதுதான் தூதன். பணிவிடை ஆவிகள் இப்படிதான் இருக்கணும். கர்த்தர் நம்மை தூதர்களில் விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஆமே. நம்ம என்னன்னா அந்த பேதுரு மாதிரி, உங்க போதகர் வரி கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுப்பார். ஆண்டவரே இங்க வா, நான் சொன்னா கொடுப்பேன்னு நீ சொல்லிட்ட, சரி போ, போய் தோண்டுல போட்டு. எத்தனை இடத்துல அவர் இப்படி மாட்ட வைக்கிறோம் தெரியுமா? ஆமே. போதர் வரி கொடுப்பாரா? கேட்டு சொல்றேன், சிம்பிளா முடிஞ்சா. இது நம்மளா சொல்லிட்டு, ஏன்னா கீ கொடுத்துட்டார்ல. சிலர் கையில கீ கிடைச்சா, சிலர் கையில டீ கிடைச்சாலே நிக்க மாட்டாங்க. அப்ப கீ கிடைச்சா அதெல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு தெரியாது, சூப்பரா கொடுப்பார். நான் இங்க வா, நான் கொடுப்பேன்னு சொல்றேன். அவன்கிட்ட நான் கொடுத்ததை நீ பாத்தியா? சரி, நீ சொன்னதுனால போய். தூதர்களுக்கெல்லாம் இப்படி டீல் பண்ண முடியாது, இப்படி நிக்கணும். அதான் ஒரு தேவ மனிதர், ஒரு பொயட் ஒருத்தர். அவர் வந்து சின்ன வயசுல, வாலிப வயசுல அவருக்கு கண்ணு தெரியாம ஆயிட்டு. அப்போ அந்த டைம் அவர் ஒன்று எழுதுறார், ஒரு பொயட். அதில் வந்து, ஆண்டவரே கொடா கொடி யுக யுகமாய் தூதர்கள் உங்க பாதப்படியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஏதாவது ஒன்று செய்யும்படி சொல்ல மாட்டாரா என்று. என்ன ஒரு ரெவலேஷன்! அதாவது எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறது போல தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா அவர்கிட்ட கோடான கோடி தூதர்கள் உண்டுல்ல. மீகாவில்கிட்ட சொல்றாரு அதை செய்யணும், கேப்ரியல்கிட்ட சொல்றாரு இதை செய்யணும். என்கிட்ட ஏதாவது செய்ய சொல்ல மாட்டாரா, செய்ய சொல்ல மாட்டாரா அப்படின்னு தூதர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து எதுக்கு வெயிட் பண்ணும்? எனக்கு ஏதாவது செய்வேன் என்று. அதுல இருந்து கொஞ்சம் மாறி, என்கிட்ட ஏதாவது செய்ய சொல்ல மாட்டாரா.
ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தாவீதுக்கு நான் போலாம் ஆண்டவரே, கர்த்தர் சொல்ல நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். இப்போ நல்ல கவனிங்க, இன்னைக்கு நமக்கு முன்னாக போகிறவர் யார் என்பதை சொல்லிட்டு இந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் அனுமதிக்கிற இன்னொரு நாள் தொடரும். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ தாவீது போறார். இப்ப சத்துருக்கள் எப்படி வராங்க பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்றார். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். 12வது வசனத்தை பாருங்க. அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை அப்போ அவங்க ஒரு கையில பட்டயத்தை கொண்டு வரும்போது இன்னொரு கையில எதை தான் கொண்டு வராங்க? அவங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து படிக்கணும், கோலியாத்திட்ட இருந்து படிக்கணும். அவங்க தெய்வங்களையும் தூக்கிட்டு வராங்க. நம்ம சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு வரதே கஷ்டமா இருக்கு. அவர்களுக்கு மட்டும் உண்மையான தேவன் மேல பக்தி இருந்திருக்குமானால் தங்கள் தெய்வங்களை தூக்கிட்டு வராங்க. ஆனா பிரச்சனை என்னதும் இங்க இந்த சைடு நிக்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பிரச்சனை வந்ததும் தாவீது அவர்களை என்ன சொல்லி அடிக்கிறான் பாருங்க. தண்ணீர் உடைந்து. இதுதான் பார்வை, இதுதான் பார்வை. ஆண்டவரே என் பக்கத்துல நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க, அவங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தூக்கிட்டு வராங்க. ஆண்டவரே பார்க்கல. பிரச்சனை என்னது? அவர்கள் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் தெய்வங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் அவர் பெரியவர், அவர் பெரியவர். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக இணையாக வேறொரு தெய்வம் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை அறிக்கை செய்யும். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். சகல அதிகாரங்களும் அவருக்கு உரியது. சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், நிலையான சிங்காசனத்தை உடையவர், சத்ருவின் தலையை நசுக்கினவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தின் திறவுகோலை உடையவர், அழிவிலிருந்து அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து ஜனத்தை மீட்டெடுக்கிறவர். அவருக்கு நிகரவர் மட்டுமே. Come on church, worship him. Yahweh, Yahweh. Remam Radhanare Elohim El Shaddai Yireh Adonai தம்மை வெளிப்படுத்துவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். தண்ணீர் உடைந்து போல ஓடினார்கள். தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? 12வது வசனம். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனாலும் அப்ப தாவீது, அப்ப கர்த்தர் ஒருத்தனுக்கு முன்னாடி போகும்போது அவன் எந்த மனநிலையில் இருக்கிறான் தெரியுமா? இந்த இடத்துல வேறொரு தெய்வமோ வேறொரு நாமமோ இருக்கவே கூடாது. இதான் வைராக்கியம், இதான் வைராக்கியம். என் முன்னணியில கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் நடத்தணும்னா விக்கிரகங்களை விலக்கணும், அந்நிய தெய்வங்கள் இருக்க கூடாது. யாக்கோபுடைய மகள் தேசத்தை பார்க்கும்படி போவா. அவ லைஃப்ல ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துரும். இதுல அந்த சம்பவங்கள் நான் சொல்லவில்லை, ஆதியாகமம் 34 இருக்கிறது.
இதுல யாக்கோபுடைய வாசனையும் கெட்டு போயிடும். யாக்கோபு பார்ப்பாரு, வேலைக்கு ஆகாது. என்ன ஆண்டவரே, என் வீட்டில் என் குடும்பத்தில் நான் உண்மையை ஆராதிக்கிறவன் அல்லவா, எப்படி ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இந்த எல்லைக்குள்ள வந்துட்டு? தாவீதுக்கு யாக்கோபு புரியல. இப்ப கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்றார், ஆதியாகமம் 35 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படி சொல்றார். அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணுங்கள் அப்படி சொன்னதும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் யாக்கோபின் இடத்துல கொடுக்கறாங்க. அப்படி 4வது வசனத்தில் இருக்கு, வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். நல்ல கவனமா கேளுங்க. அந்நிய தெய்வங்களை எல்லாம் விலக்கிட்டாங்க. அந்த அந்நிய தெய்வத்தின் ஒரு அடையாளம் கூட பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடாது. ஆமென். அதாவது சத்துரு உரிமை பாராட்டுகிற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அதை என்ன செய்து போட்டான் தெரியுமா? புதைத்து போட்டான். இனி பிரயாணம் புறப்படுறாங்க. 5வது வசனத்தை வாசிங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அந்த வார்த்தையை கவனிக்கணும். சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால என்ன உண்டாயிற்று? பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை, அப்ப 34 நிறைய பேர் பின்தொடர்ந்தாங்க. குடும்பத்தில் நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்துட்டு தேவன் முன்னணியில் நிற்பதற்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த உபவாச நாட்களில ஏதோ வசனம் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டிட்டு போவதற்கல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தந்தது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதாவது சத்துருவுக்கு டோரை உருவாக்கி கொடுக்க கூடாது. ஆமென். சத்துருவுக்கு வாசலை உருவாக்கி கொடுக்க கூடாது. இங்க கவனிச்சீங்களா? அப்ப 35 இவங்க செஞ்சதை 34 செஞ்சிருந்தா தீனால் தீட்டுப்பட்டிருக்க மாட்டான். தேவனால் என்ன உண்டாயிற்று? பயங்கரம் உண்டானதுனால இந்த வார்த்தைக்கு அவர்கள் யாக்கோபின் குமாரரை, அப்ப ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரே, அதனாலதான் இந்த வெளிச்சம் யாக்கோபுக்கு 34 இல்லை. அதாவது தன்னை மாற்றுறதுக்கு யாபோ காட்டின் கரையில உட்கார்ந்தார். தன் குடும்பம் மாறதுக்கு உட்காரல. தான் நான் மாறிட்டேன். யாபோ காட்டின் கரையில உட்கார்ந்து நான் மாறிட்டேன், என் குடும்பம் மாறணுமே. மீண்டும் சந்திக்கிறார் கர்த்தர், மீண்டும் சந்திக்கிறார். ஆமென். உங்க குடும்பத்துல யாரு முதலாவது ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்ககிட்ட தான் உத்தரவாதம் இருக்கிறது. உத்தரவாதம் இருக்குன்னா, ஐயோ தலைவலி நான்லாம் முதல்ல இல்ல பரலோகம் உங்களை ரொம்ப ஆனர் பண்ணுது. நீ மாற உட்காந்துட்டிய யாக்கோவே, உன் மனைவி மாற உட்காந்தியா, உன் பிள்ளைங்க மாற உட்காந்தியா, இந்த சிமியோன் லேவி நீ சபிக்கிறதுக்கு ஏதுவா தான் இருக்கு, அந்த சிமியோன் லேவி மாற உட்காந்தியா? இல்ல, உட்கார மாட்டேங்கிறோம். எசேக்கியாவே, நீ மாறுறதுக்கு அழுதியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறணும்னு அழுதியே, உன் தலைமுறைக்கு சாபம் வரும்னு ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த போது அழலியே. தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் இல்லைங்க. என்னதான் பிள்ளைங்க நாம நம்மளதான் பிரியப்படுத்த பார்க்கிறோம். யாக்கோபு பார்த்தார், இல்ல இனியும் நான் விட்டேன்னா இந்த குடும்பத்தில் இன்னும் நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்துரும். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு. இந்த தேவனோடு உறவாடி குடும்பத்தில் காரியத்தை சொல்லும் போது காரியம் எல்லாம் நடக்குது. நமக்கு தெரியும், இந்த ராகேல் விக்கிரகத்தை சுமந்து கொண்டு வந்தாள். லாபான் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாள். அவங்க லாபான் வீட்டார் ஆனதுனால லாபான் வீட்டாரின் அடையாளங்கள் இது. ஆமென். வேண்டாம், இஸ்ரவேலுக்கு வாழ்க்கைப்பட்டாகி விட்டது. இனி உன் அடையாளம் இஸ்ரவேல் தான். இனி ராகேலே, லேயாளே, நீங்கள் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவிக்கிறவர்கள். லாபம் இப்படிதான் நாளைக்கு சரித்திரம் உங்களை சொல்ல போகுது. சபையே, ஆமே, நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டுவிக்கிறவர்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டீர்கள். அந்நிய தெய்வங்களோ அந்நியது என்று சொல்லுகிற, அதாவது தேவன் முன்னணியில் நிற்கிற தடையா இருக்கிற ஒன்றுமே இருக்கக்கூடாது. இதை செய்யணும். தாவீது அதை எவ்வளவு கிளியரா பண்றார் பாருங்க.
சுட்டரிக்கிறார். யாக்கோபு புதைச்சாரு, தாவீது சுட்டரித்தார். இனி வாசியுங்கள் 1 நாளாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது 13வது வசனம். பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரிக்கிறதற்கு, இப்ப தாவீது திரும்ப, ஆல்ரெடி ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு கொடுத்தாலும் அடுத்த பிரச்சனைக்கு தாவீது மறுபடியும் விசாரிக்கிறான். இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கேட்டு செய்யக்கூடாது, கேட்டு கேட்டு செய்யணும். யோசுவா கேட்டு செஞ்சாரு, தாவீது கேட்டு கேட்டு செஞ்சாரு. என்ன கேட்டு செஞ்சறதுக்கும் கேட்டு கேட்டு செய்யறதுக்கும், ஒரு காரியத்தை கேட்டு செய்வோம், அடுத்த காரியத்தை நாம செய்வோம். கேட்டா சொல்லுவோம், நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். எப்ப கேட்டேன்? அன்னைக்கு கேட்டேன். எரிகோவை பிடிக்க போறதுக்கு யோசுவா கேட்டு செஞ்சாரு, ஆயியை பிடிக்க போறதுக்கு கேட்கல. அதே போல போனாரு. ஆண்டவர் சொல்ல, என் நினைவுகள் இல்ல உன் நினைவு. அதான் தாவீதை பாருங்க, கேட்டு கேட்டு செய்யறாரு. அதாவது தாவீதினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தன் முற்பிதாக்கள்ல எங்கெங்க தவறுனாங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணாரு. இப்படிதான் இருக்கணும். அது தாவீதுக்கு நிகர் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனா தாவீது இடத்துல தவறு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு நிகராக, என்னதான் விசுவாசம் ஆபிரகாமுக்கு நிகராக முடியுமா? சான்ஸே கிடையாது. ஆனா ஆபிரகாம்கிட்ட இருக்கிற, அதனால சொல்லிட்டு நம்ம போய் ஆகாரம் கூட்டிட்டு வர முடியுமா? அது எங்க முற்பிதா, ஒரே குத்து. ஆமே. எல்லா சைடும் பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரே ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். அவங்களுக்கு நிகர், முற்பிதாக்களுக்கு நிகரே ஆக முடியாது. அவங்க ஃபெய்த் என்ன, இத்தனைக்கு அவங்க ஜீசஸ் பீரியட்ல இல்லை. அப்படி இருந்து அவங்க எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. தாவீது பாருங்க, திரும்ப கேட்கிறான். பெலிஸ்தர் திரும்ப வராங்க, திரும்ப கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாத, அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடி இருக்குல்ல, அது பக்கத்துல நெல்லு. அப்பொழுது அந்த வார்த்தையை பாருங்கள், அதனுடைய 15வது வசனத்துல, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை, ஆங்கிலத்தில் இருக்கும், when you hear a sound like marching feet in the tops of the poplar trees. marching feetனா அணிவகுத்து போகிறது. எதுக்கு மேல? முசுக்கட்டை செடிக்க மேல அப்படி ஒரு சேனை வந்து அணிவகுத்து போகுமா? இது யாருடைய சேனை? இதுதான் கர்த்தருடைய சேனை. அவருடைய பணிவிடை ஆவிகளாகிய தூதர்கள். நீ அந்த, அதனால நீ என்ன பண்ண தெரியுமா? நீ அதை கேட்டு. அப்போ பெலிஸ்தியர் நிறைய சத்தம் போடுவான், கேட்காத. நீ எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? அவர் வரப்போறார். ஆமென். அதாவது எலியா எதுல ரொம்ப கவனமா இருந்தார் தெரியுமா? அந்த பெருமழை நிறைச்சல் கேட்கறதுல. ஒரு முசுக்கட்டை செடினா பெரிய மரங்கள்லாம் இல்ல. ஆமென். முசுக்கட்டை செடி, அதுக்கு மேல யாராவது நடந்தா அது என்ன ஆயிரும் தெரியுமா? உடஞ்சு விழுந்துரும். அப்ப மனுஷன், இது மனுஷ சேனை அல்ல. இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேளுங்க. அந்த சத்தத்தை நீ கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். புறப்பட்டிருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறவனுக்கு முன்பதாக கர்த்தர் பரலோக சேனையை இறக்குவார். கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக. நான் முன்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோ தாவீது, பெலிஸ்தியர் உனக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிருவாங்க. அடுத்த வசனத்தை வாசிகள் ஜெபிக்கலாம். 16வது வசனம். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறிய அடித்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது, அவ்வளவுதான், சிம்பிள் ஆயிட்டு. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து. ஏன் தாவீதே, பெலிஸ்தியரை பீட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, பலன் இருக்கா? எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் யாரை ஆராதிக்கிறேன் என்று.
ஆமென். எனக்கு எது எது கடினமா இருக்கிறதோ அவர் எனக்கு முன்னாக போயிட்டார், அது எனக்கு ஈஸி ஆயிரும். இந்த 4வது நாள் பாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தருடைய சத்தத்தை சமீபத்தில் இருந்தோ தூரத்தில் இருந்தோ கேட்கிற அன்பு உள்ளங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதுவரை உங்களுக்கு கடினமா இருந்தவைகள் எல்லாம் இனி ஈஸியாக போகிறது. கர்த்தரை கோபப்படுத்திராதீங்க, கர்த்தருடைய வல்லமையை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெயமே ஜெயமே என்கிற பாடலை பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹalleluya. F major. Thank you Jesus. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவார். சொல்லுங்க, வெள்ளம் போல ஆமென். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போ சத்துருவை சிதறடிப்பார். தண்ணீர்கள் ஆமென். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம அப்படியே பேசி பழகிட்டோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு வாழ்க்கையில மொத்த அழிவுக்கு காரணம் யாரு? சாத்தான் தானே. ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? தீமையினால யாரு தான்? சாத்தான் தான். ஆனா யோபு ஒரு இடத்துலயாவது சாத்தான சொன்னானா? அதுதான், ஒரு இடத்துலயாவது. நம்ம எல்லாம் சாட்சி சொல்ல விட்டா நம்ம பாடணும், யாவே ராஃபா ஏலோகிம். நம்ம இப்படி அவனை பாடிருப்போம். சாத்தான், சோதனக்காரன், பிசாசு, சர்ப்பம், வலு சர்ப்பம். ஆமா, பரவாயில்லையே. யோபு எனக்கு ஒரு இடத்துல கூட சாத்தான சொல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இது போதும். ஜெயிச்சிட்ட யோபுவே, ஜெயிச்சிட்ட. அவ்வளவு ரெண்டத்தனையா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும். நல்ல கரங்களை தட்டி ஓராலமம்ரே ஜனரே. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. பாடுங்க. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. வெள்ளம் போல வெள்ளம் போல ஆவியானவர் கொடி ஏற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவார். ஆமென். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். ஆமென். நல்ல கையை தட்டி ஜெயமே ஓரலவா கரமா சதரவா. ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே ஜெயமே ஜெயமே. ஆமென். இயேசு நாமத்தாலே இனி தோல்வி. ஆமென். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ. ஆமென். வெள்ளம் போல் நிந்தை ஓரலவா கரமா சதன பலவரவா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். சத்துரு சேனை சத்துரு சேனை பக்தனா தாவீதே. சத்துரு சேனை சொல்லுங்க. முன் சென்றாரே முன் சென்றாரே. ஆமென் ஆமென். அவர் முன்பாக செல்லுகிறார், முன்பாக செல்லுகிறார். வழியை செவைப்படுத்த, பெண்களை கதவுகளை உடைக்க, சத்துருக்களை அதம் பண்ண முன் சென்றாரே முன் சென்றாரே. அவர் கிருபை என்று உள்ளது.
முன் சென்றாரே. சொல்லுங்க, முன் சென்றாரே, முன் சென்றாரே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பா. கோணலை செவ்வையாக்க, வெண்கல கதவுகளை உடைக்க, தடைகளை தகர்க்க, சத்துருக்களை அதம் பண்ண முன் சென்றாரே. ஓரல வரவா சந்தரவா. ஆர்ப்பரி சபையே, ஆர்ப்பரி சபையே. ஆமே, 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 ஆமே. Jesus, Jesus, Jesus. கர்த்தரை கோபப்படுத்தாதே. அவர் புகழை பாடி அவரை பிரியப்படுத்து, அவரை பிரியப்படுத்து. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர், பெரியவர். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து மோசே போல கேளுங்க. உங்க சமூகம் என் கூட வரலன்னா என கொண்டு போயிடாதீங்க. எப்பவுமே முன்னாக தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் அன்பரே உந்தன் சமூக அன்பரே. ரெண்டு கைகளை முடிந்து அப்படியே உயர்த்தி என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களை நினைச்சு நீங்க பார்த்துப்பீங்க. அன்பு சகோதரா, சகோதரி, உன் பலவீனத்தை குறித்து கலங்கி நிற்கிறாயோ, உன் குறைய நினைச்சு கலங்கி நிற்கிறாயோ, உன் குடும்ப சூழ்நிலை நினைத்து கலங்கி நிற்கிறாயோ, உன் தேவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம். பெரியவர் அவர், பெரியவர் அவர். எந்த நுகத்தடி ஆனாலும் அவர் முறிப்பார், எந்த கட்டுகள் ஆனாலும் அவர் அறுப்பார். தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் சோர்ந்து போவதில்லை. கைகளை உயர்த்தி தேவையை பார்க்கிலோ, நினைப்பதை பார்க்கிலோ. ஆமே, தேவையை பார்க்கிலோ, நினைப்பதை பார்க்கிலோ. சொல்லுங்க, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி. ஆமே, என் நம்பிக்கை. கடைசிய கைகளை உயர்த்தி நின்மகா, நின்மகா கிருபைக்காய் നിന്നെ ഞാൻ. ആമേൻ. നിൻ മഹാകൃപ நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த 4வது நாள் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி எங்களை உணர்த்தி பலப்படுத்தின
உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. எஸ் லார்ட், நீர் எங்கள் வழியை செவ்வைப்படுத்தி எங்களை நடக்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, தடைகளை தகர்த்து நாங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்கவும் பண்ணுகிற தேவன். எங்க வாழ்க்கையில நீர் அப்படி செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எது எது இதுவரை கடினமாய் இருந்ததோ அதையெல்லாம் எங்களுக்கு எளிதாக்கி தர போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.